இதப்பா இந்த ஹீரோ எப்படி இப்படி கொடுமை பண்றீங்களப்பா? நல்லாவா இருக்கு இதெல்லாம்? இந்த சீரியலை பார்க்கும்போது உனக்கு அப்படியே அடிச்சு கொல்லும் போல இருக்குப்பா அப்படின்னு திட்டாங்க. ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன கேரக்டர், அதாவது அட்மாஸ்பியர் கேரக்டர் பண்ணதாக சொல்லி திரைத்துறையிலங்கிறது அவமானத்தை சந்திக்காமல் யாரும் வந்திருக்க முடியாது. அப்படி நீங்கள் சந்தித்த அவமானம் எதாக இருக்கா? கோர்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. நிமிருங்கிற படத்தில் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் கூட ஒரே ஒரு சீனில் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட்டு கன்மேனோட வர்றதை நான் பார்த்தேன். ஓ ஓகே. முதல்ல என் முகம் வெளியே தெரிஞ்சு தீனா அந்த திரைப்படம் மூலமாக தான். ஓகே. அது மாதிரி ஒரு 10-15 படம் அட்மாஸ்பியரில் அங்கங்கே நின்று இருப்பேன். ஓகே. பட் தீனா படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி நான் வந்து ஆக்சுவலாக TN Talkies தமிழ். வணக்கம் டிஎன் டாக்கிஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தல அஜித் சாரோட 11 படங்கள், விஜய் சாரோட 7 படங்கள் நடித்த நடிகர் சம்பத் ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன கேரக்டர், அதாவது அட்மாஸ்பியர் கேரக்டர் பண்ணதாக சொல்லி திரைத்துறையிலங்கிறது அவமானத்தை சந்திக்காமல் யாரும் வந்திருக்க முடியாது. அப்படி நீங்கள் சந்தித்த அவமானம் எதாக இருக்கா? கோர்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. படம் பேர்லாம் சொல்லுவாங்கள. ஷூர். நான் ஒரு படம் ஊட்டியில், அதாவது தீனாக்கெல்லாம் முன்னாடி முன்னாடி. ஓகே. ஊட்டியில் நான் பேசிக்காக சொந்தமாக வீடு, காரு, நிலம், ஃபேக்ட்ரி, அப்பாது, இப்படி ஒரு ஃபேமிலி இருந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ். அப்பர் மிடில் கிளாஸ், இல்லாட்டி மிடில் கிளாஸும் சொல்லலாம், அப்பர் கூட சொல்ல தேவையில்லை. ஓகே. அப்படி இருந்து சாப்பாடுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு நாங்கள் 4 பேர் சாப்பாடு போகிற அளவுக்கு ஒரு ஃபேமிலி தான் நம்ம வந்திருக்கோம். சினிமா வரும்போது சொல்கிறேன். ஓகே. ஓகே. அஃப்கோர்ஸ் சினிமா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்லாம் எல்லாத்தையும் விற்று எல்லாம் இப்போ நெல் பண்ணியாச்சு, அது ஒரு விஷயம். பட் அத்தை வரும்போது அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தால் வர்றாரு. ஊட்டியில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தோம். அன்றைக்கி வந்து ஹீரோ வந்து அன்றைக்கி முந்தா நைட்டு வந்து ஹீரோ வந்து எல்லாருக்கும் டின்னர் வைக்கிறாரு. ஓகே. ஸோ அதனால் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 20 பேர் இது மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டவங்க தங்கியிருக்க லாட்ஜில் டிஃபன் கொடுக்குறாங்க. சப்பாத்திக்கு குருமான்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த குருமா பார்த்தீங்கன்னா ரசம் மாதிரி இருக்குது. குருமான்றது கொஞ்சம் திக்காக இருக்கும். ரசம் மாதிரி இருக்குது. நான் அந்த ப்ரொடக்ஷனில் கேட்குறேன், என்னென்ன இது என்ன அது தொட்டும் சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு அப்படின்னு. அதுதான் தான் சாப்பிடுங்க, இல்லாட்டி விடுங்க அப்படின்னு மாதிரி அவங்கள பற்றின மாதிரி பேசிட்டேன். சரி சொல்லிட்டு அதை ஒரு பேக்கெட்டில் ஊற்றி கட்டிக்கிட்டு மறுநாள் ஷூட்டிங் போகிறோம். லஞ்சு அப்போல்லாம் கீழே நின்று தான் சாப்பிடுவோம். கீழே நின்று சாப்பிடும்போது அப்போவும் வந்து கொஞ்சம் ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. அந்த அப்போ நான் எப்பவுமே கொஞ்சம் டென்ஷனாக கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் ஆகிடும். அப்புறம் என்னடா சாப்பாடு கதி இல்லாமல் வந்து உங்கள்கிட்ட இங்கே நிற்கிற வச்சுட்ருக்கீங்களா, கொஞ்சம் மரியாதை பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மேனேஜர் வந்துட்டார், கோஆர்டினேட்டர் வந்துட்டார், எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன சம்பந்தி என்ன சின்ன சேர்ந்தாங்க. இல்லை சார், சாப்பாடு போகிறது கொஞ்சம் ஏதோ பிச்சைக்காரன் போடுற மாதிரி போடுறாங்க. ஓகே. இல்லை இதை பாருங்க சார், நேற்று நாங்கள் சாப்பிட்ட சப்பாத்திக்கு தான் சார் குருமானு கொடுத்தாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்களா சார் இதை அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம்னா, அப்புறம் அந்த கோஆர்டினேட்டர் செந்தில் அப்படின்னு அவர் வந்து ப்ரொடக்ஷன்கிட்ட, என்னப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில் நடிக்க வந்திருப்பாங்க, அவங்க வந்து இது மாதிரிலாம் வந்து திட்டாதீங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டிச்சார். ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் மாதிரி இதாச்சு, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா நம்ம சினிமா புதுசு, அடுத்தவங்களை கூப்பிடுவாங்களோ கூப்பிட மாட்டாங்க, அந்த ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் அந்த கோபத்தில் நானும் பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் வல்லரசு டைரக்டர் மகாராஜ் வல்லரசில் ஃபர்ஸ்ட் நான் டைலாக் பேசுறது அவருடைய டைரக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் அரசாட்சின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து அர்ஜுன் சார் ஹீரோ. ட்ரெயின் ஷாட்டுக்காக ஆந்திராவில் ஒரு அங்கே அந்த லொக்கேஷனில் ட்ரெயின் ஷாட் எடுக்கிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து கிளம்புவோம், வண்டி கிளம்புனா இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஒரு 1/2 hour ஆகும். ஒன்ஸ் கிளம்பிட்டாங்கன்னா ஷார்ட்டு முடிச்சுட்டு தான் வரணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து அப்போ தான் கல்யாணம் புதுசாக இருக்குது. ஓகே. மகாராஜ் வந்து என்ன ஒரு தம்பி மாதிரி பார்ப்பார். அவர் தொடர்ந்து நியூஸ் போயிட்டு இருக்காரு.
ஸோ பண்ணும்போது ட்ரெயினில் மூவிங்கில் ப்ரொடக்ஷனில் டீ கேட்டேன். டீ கேட்கும்போது அவங்க இல்லை டீலாம் இல்லை கையில் வச்சிருக்காரு, டீலாம் இல்லைன்ட்டு. ஓ எனக்கு சுருன்னு ஏறி போச்சு. நமக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணாவே எனக்கு கரெக்டுங்க. மாதிரி ஏறிடும் அப்போல்லாம். அப்புறம் என்ன பண்ணேன், ட்ரெயின் வந்து நின்றுச்சு. நின்று உடனே நான் என்ன பண்ணேன், டீ குடிக்கிறதுக்காக வெளியே போயிட்டேன். ஸ்டேஷன் விட்டு வெளியே போய் எங்கே டீ இருக்கோ அங்கே போய் டீ சாப்பிட்றதுக்காக போயிட்டேன். போயிட்டு வரேன், என்னை பார்த்தோன்னே மேனேஜர் ட்ரெயினில் போகல நீ அப்படின்னாரு. இல்லை சார் டீ சாப்பிட்டு வந்தேன், டீ கேட்டேன் சார் தரல, டீ சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. இந்த சம்பளம் சொல்கிறீங்க, நீங்கள் இல்லாமல் போயிருக்கு ட்ரெயின், நீங்கள் இல்லாமல் ஷார்ட் எடுக்க முடியாது, என்ன பண்ணீங்க சொல்லிட்டு அவரு என்ன சத்தம் போட. அப்புறம் ட்ரெயின் வந்து மறுபடியும் வந்தது, ½ hour கழிச்சு வந்தது. நான் இல்லாமல் எடுக்க முடியாதனால மறுபடியும் என்ன ஏன் வரல அப்படின்னு சொல்லி டைரக்டர் என்ன வந்து கேட்கவே, இது மாதிரி இல்லை சார் டீ கேட்டேன், டீலாம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி பேசினாரு. சரி டீ குடிக்கணும் போல இருந்தது, போய் டீ குடிச்சிட்டு வந்தேன் சார் அப்படின்னா. டைரக்டர் தனியாக கூட்டு போனார் மகாராஜ் சார். ரொம்ப ஒரு டீக்காக நீங்கள் வந்து வந்தீங்க சினிமாவில், அவர் ப்ரொடக்ஷன், நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் இல்லாமல் வேலை நடக்கலை, போயிட்டு ½ hour வேஸ்ட் பண்ணி திரும்ப வரோம். நான் இருந்ததுனால உங்களுக்கு பொலைட்டாக சொல்கிறேன், வேற ஏதாவது டேரக்டர் இருந்தாங்களா கரெக்ட் இதோட கட் பண்ணி அமுச்சிடுவாங்க. சினிமாவில் வந்து இதுக்காக வந்தீங்க, நீங்கள் வந்து பெருசாக சாதிக்கணும், அதை யோசிங்க. சாதாரண டீ இல்லைன்றதுக்காகலாம் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் மாதிரி அன்பாக என்னை வந்து கண்டிச்சாரு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வச்சாலும் நான் தாங்குவேன், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தாலும் தாங்குவேன். அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகி இப்போ வரைக்கும் இதுதான் சினிமான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாதிச்சால் வழியாக இங்கே எதுவுமே கிடைக்காது கண்டிப்பாக அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகு இப்போ என்னை வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே நல்லா கவனிப்பாங்க, எனக்கு உண்டான இதை வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல இப்பவும் வந்து கிடைக்காம போற இடத்துல கூட நான் இப்போ போக போறது இல்லை. ஓகே ஓகே எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகும்ல, மரியாதை குறைவா இருக்காது. ஒரு இடத்துல டீ கிடைக்கும், ஒரு இடத்துல டீ கிடைக்காது. அந்த மாதிரி டீ கிடைக்காத இடத்துலயும் ஓகே ஃபைன் அப்படி போயிட்டு இருக்கு. அது வந்து அன்னைக்கு டேரக்டர் மகாராஜ் சார் கொடுத்த அட்வைஸ் வந்து, அவர் என்னை திட்டிருந்தாருன்னா நானும் கொஞ்சம் ஏதாவது அது மைண்ட்ல உட்காந்துருக்காங்க. அவர் அன்பா என்கிட்ட சொன்னதுனால அது ஆழமா மனசுல பதிஞ்சு இப்போ வரைக்கும் வந்து இதுதான் சினிமா, இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பணக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, நீங்கள் நல்லா நடித்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போனால்தான் உங்களுக்கு இங்கே மதிப்பு. ஓகே நீங்கள் நல்லா நடிக்கணும் ப்ரூவ் பண்ணாதான் இங்கே மதிப்பு. நீங்கள் காரில் வந்தாலும் சரி, எதில் வந்தாலும் சரி, நீங்கள் நல்லா நடிக்கிறா அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே நீங்கள் நல்லா நடிக்கலை, நல்லா கேட்டு பண்ணல, நல்லா முன்னுக்கு வரல அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்கன்றது பிரச்சனை கிடையாது, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன்றது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு உண்டான மரியாதை வந்து நீங்கள் நல்லா நடித்தா மட்டும்தான் கிடைக்கும், நல்லா கேரக்டர் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஓகே அப்படிங்கிறது அப்போ வந்து இப்போ வரைக்கும் அதை வந்து மைண்டில் ஏற்றிக்காம, ஐ மீன் அந்த நல்ல விஷயத்த மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். அந்த எதையுமே டீ கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, எதுவுமே வரலாம் கூட சைலண்டாக அப்படியே நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த சினிமாவுக்கான முயற்சிகள் அதில் நீங்கள் சக்ஸஸும் அடைஞ்சிருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டிப் இருக்கும்போது ஏன்டா இந்த பேங்க் வேலையை அவசரப்பட்டு விட்டோமே நினச்சிருக்கீங்களா? எனக்கு எப்பவுமே அந்த எண்ணம் வந்ததில்லை. ஓகே சினிமாவில் வந்த பிறகு நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட காலத்துலேயும் சரி, என்னைய வந்து ஆண்டவன் அருளால் ஏன் வந்தோன்ற எண்ணத்தை எனக்கு வந்து தோண்டி வச்சதே இல்லை. ஓகே இடையில வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்று பண்ணி அது லாஸ் ஆகியிருக்கேன். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்று வச்சேன். ஓகே அது ஒரு 6 months வந்து டோட்டலாக அதுலேயே இன்வால்வ் ஆகி ஷூட்டிங் எதுவும் போகாமல் அப்படி இருந்து, பட் சரியாக அதை நடத்த முடியாமல் நானும் ஃப்ரெண்டும் ஆரம்பித்தோம். ஃப்ரெண்டு பாதியிலே கழிஞ்சு போயிட்டாரு. இப்போ நான் மட்டும் போராடி பார்த்தேன், என்னாலே முடியல, இது ஒர்க் அவுட் ஆக சொல்லிட்டு அப்படியே 2006 நினைக்கிறேன், ஓகே அப்படியே விட்டுட்டு ஒரு 2.5 வருஷமா லாஸ்ட் ஆச்சு, அதோட விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஐ அண்ட் சிஜி பண்ணுற ஒரு கம்பெனியில், ரிசர்வன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக எனக்கு அதுவாக வந்தது ஒரு வாய்ப்பு. ஓகே நீங்கள் எப்போனா ஷூட்டிங் போய் சார், மற்ற நேரத்தில் நீங்கள் எப்படி நடிக்க வாய்ப்பு கேட்டு டைரக்டரில் போய் பார்ப்பீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணி எங்கள் கம்பெனி மாதம் உங்கள் மூலிமா ஒரு 2 படம் டிஐக்கும் சிஜிக்கும் வந்து நான் போடுவோம் அப்படின்னு ஒரு ஆஃபர் எனக்கு அதுவாக வந்தது. ஓகே நல்லா இருக்கு, நம்ம வந்து ஷூட்டிங்கும் பார்த்தோம் இதையும் பார்த்தோம் சொல்லிட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி அதில் வர சம்பளத்தை வச்சும் என் ஒய்ஃப் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 23 years ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் சம்பளத்தோட சர்டிஃபிகேட், சேலரி சர்டிஃபிகேட் வச்சு தான் பேங்க்ல லோன் போட்டு கொஞ்சம் பணத்தை போட்டு வீடு ஒன்று வாங்கி இப்போ அந்த வீட்டில் தான் குடியிருக்கோம். ஓகே ஸோ அந்தளவுக்கு வந்து இடையில வந்து அந்த ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச சேலரி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே ஸோ எனக்கு வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும்
என்னுடைய சினிமா நடிப்பை வந்து விடணுன்ற எண்ணம் எப்பவுமே வந்ததில்லை. ஓகே. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். ஓ. 2002 மேரேஜ் ஆகுது. 2004 வந்து என் மாமனார் வந்து ஆக்சுவலாக லைட் மேனு. ஓகே. அந்த பிஸ்னஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டு ஒரு டீனரில் ஒரு லீஸுக்கு ஒரு வீடை பிடிச்சி கொடுத்து, வாடகை இல்லைப்பா இருந்துக்க, பொண்ணு வந்து படிச்சிருக்காங்க, வேலைக்கு அனுப்பு, உங்களுக்கு எப்போ ஷூட்டிங் வருதோ அப்போ போய்க்கிங்க அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை எனக்கு வந்து கொடுத்தாரு. மாமனார் வந்து கொடுத்தாரு. அவரும் ஒரு சினிமா லைட் மேனு. ஸோ அதனால் சினிமா எப்படின்றது அவருக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த தைரியத்தை கொடுத்தது அன்னைக்கு வந்து என் மாமனார். ஸோ அதனால் என் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு, இப்போ நம்ம ஒய்ஃப் ஒரு மாதம் முழுக்க சம்பாதிக்கிற சம்பளத்தை நம்ம ஒரே நாளோட இப்போ சம்பாதிக்கலாம். ஓகே. பட் த்ரூ அவுட் இந்த 22 வருஷம் 23 வருஷமாக ஒரு ஸ்டேபிளாக என்னை கொண்டு போக வச்சது என்னோடய மனைவியோட பங்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. ஏன் பல மாதங்கள் நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும், வருமானம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணி வருமானம் வந்தாலும் வராட்டாலையும் வாடகை கொடுத்து வீட்டை வந்து ஸ்டெபிலைஸ்டாக கொண்டு போனது வந்து என் மனைவி தான். ஸோ அதனால் எனக்கு அந்த எண்ணமே தோன்றது கிடையாது. என் ஒய்ஃபும் எப்போவுமே வந்து இப்போ அஃப்கோர்ஸ் நான் அந்த வேலைக்கும் போகல. அந்த கொரோனா வந்தபோது அந்த வேலையை விட்டாச்சு. விக்ரம் வந்து திரைப்படம் வந்தபோது கொஞ்சம் எல்லா லாங்குவேஜ் பண்ணி கொஞ்சம் பிஸியானதுனால நம்மளும் அந்த வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, நானும் போக முடியல அதை. ஸோ அதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த எண்ணத்தை நம்ம தோன்ற வைக்காமல் போனதுக்கு முக்கிய காரணம் அவங்க என்னோட ஒய்ஃபுடைய சப்போர்ட் தான். வாய்ப்பு தேடும் காலங்களில் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இயக்குனர்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ண காலம் எப்போ, எந்த படத்துக்கு அப்புறம்? எனக்கு விக்ரமுக்கு அப்புறம் சொல்லலாம். விக்ரம் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலாக கபாலிக்கு அப்புறமாவே அந்த ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர். நாம் போய் தேடாமையே அந்த வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அப்கோர்ஸ் நான் வாய்ப்புகள் தேடி போய் இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு படம், ஒரு டேரக்டர், பெரிய டேரக்டரோ சின்ன டேரக்டரோ ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணிடுவேன், பார்த்துட்டு வந்துடுவேன். ஓகே. பட் அப்படி தேடாமல் வந்து வந்தது வந்து விக்ரமுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கபாலிக்கு அப்புறம் வந்தது, பட் கரெக்டாக எனக்கு எந்த படம்னு வரல. பட் விக்ரமுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆன 4வது நாளே ஒரு ஆங்கில படத்துலேருந்து ஒரு வாய்ப்பு வந்தது. த கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம். ஃபுல்லாக முழுக்க ஹாலிவுட்ல எடுக்கப்பட்ட படம். அது வந்து ஒரு 2 நாள் ஒர்க் மட்டும் சென்னையில் ஒரு பப்ல ஷூட் பண்ணாங்க. அதோட டைரக்டர் வந்து JL சந்தீப் அப்படின்னு ஒரு மலையாள டைரக்டர். அவர் ஆக்சுவலாக மலையாளி, பட் ஹாலிவுட்லேயே அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக பண்ணியிருக்காரு. ஒரு படம் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு ஹாலிவுட்ல. அவருடைய 2வது படம் இந்த படம். பாபு ஆண்டனி சார், மலையாள ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஃபுல் செட்டில்டு இன் USA தான் அவர். ஸோ அவரும் அவர் பையனும் ஹீரோக்களாக பண்ண படத்தில் நான் ஒரு பப் ஓனராக ஒரு தமிழனா பண்ணியிருப்பேன் அந்த படத்தில். அது வந்து கதைக்களம் வந்து ஃபுல்லாக அமெரிக்கா தான். மற்ற ஷூட்டிங் எல்லாமே அங்கே தான் எடுக்கப்பட்டது. என்னோட போர்ஷன் மட்டும் இங்கே ஒரு பப் ஓனராக இங்கே ஒரு பப்ல தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்த வாய்ப்பு, அதுவாக வந்த வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மாளிகைப்புறம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து மெயின் வில்லனாக பண்ணியிருந்தேன். எனக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி நான் இங்கே கூட ரொம்ப ஃபேஸ் சில பேர் தெரியும், ஆனால் பெருசாக நான் வந்து ரீச் ஆகாத காலகட்டத்திலே வந்து கன்னடத்தில் வந்து சைனேட் அப்படிங்கிற திரைப்படத்தில் குப்பி அப்படின்ற டைட்டில் தமிழில் வந்தது. அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரத்னராஜ் சார் தான் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த அதில் வந்து அந்த லைவாக வாழ்ந்த கேரக்டர்ஸ் ஒட்டி ஃபேஸ் கட்டாக தேடிட்டு இருக்கும்போது ஒரு சுரேஷ் மாஸ்டர் அப்படிங்கிற கேரக்டருக்கு அந்த ஃபேஸ் கட் இருந்ததுனால என்னையை வந்து செலக்ட் பண்ணி அதுவாக வந்து வாய்ப்பு இதெல்லாம். அதே மாதிரி மலையாளத்தில் ஜனகன் அப்படிங்கிற திரைப்படம், மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் 2 பெரும் ஜாம்பவான்கள் ஹீரோக்களாக நடித்த படத்தில் நான் முக்கிய வில்லனா எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. அதுவாக வந்த வாய்ப்பு தான். நான் அப்போ அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் பிரியதர்ஷன் சார் டைரக்ஷனில் நான் பிரகாஷ் ராஜ் சாருக்கு தங்கச்சி புருஷனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். அவர் வந்து ஒரு மலையாள படத்தோட டிஸ்கஷன் இருக்கும்போது இந்த மெயின் வில்லனுக்கு ஒரு புதுமுக படம் நல்லாயிருக்கும் அவங்க அப்படின்னு அவங்க தேடும்போது நான் வந்து அந்த கேரக்டரில் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லி அதை அப்ரோச் பண்ணி, ஸோ இதெல்லாம் அதுவாக வந்து வாய்ப்பு.
மலையாளத்தை பொறுத்தவரைக்கும் நான் இதுவரைக்கும் இப்போ ஒரு 18-19 படம் பண்ணியிருப்பேன், இன்க்ளூடிங் மாளிகைப்புறம். ம் மாளிகைப்புறத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு ஒரு படம், 1 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி தான் வந்தது. ம் மாளிகைப்புறத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு 2 படம் ம். பண்ணிட்டு இருக்கேன் மலையாளத்தில் மட்டும். ஓகே ஓகே ஏன்னா அது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட். அது ஓகே குழந்தைங்க வந்து பெரியவருக்கும் போய் ரீச் ஆன ஒரு திரைப்படம் மாளிகைப்புறம். ம் அது எல்லா லாங்குவேஜுமே வந்து ரிலீஸ் ஆச்சு. ம். பட் மலையாளத்தில் தான் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ம் பட் அப்கோர்ஸ் ஓடிடியில் வந்த பிறகு எல்லாருமே பார்த்துட்டு இந்த படம் பார்த்துப்பா நான் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெலுங்குலேருந்து, கன்னடத்துலேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு பாராட்டினாங்க. ஓகே அது எந்த அளவுக்கு அது ரீச் ஆச்சுன்னா, அது பார்க்காத மலையாளிஸே இல்லை அப்படிங்கிற Okay. அளவுக்கு அது ரீச் ஆச்சு. குட் நான் நியூசிலாண்டில் ஒரு தெலுங்கு பட ஷூட்டிங்க்கு கண்ணப்பா அப்படிங்கிற திரைப்படத்தோட ஷூட்டிங் போயிருக்கும்போது ம் நான் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் லொக்கேஷனு. ஓகே நான் வந்திருக்கேன் கேள்விப்பட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை ஆ வந்துட்டாங்க. ஓ உங்களை பார்க்கணுன்றதுக்காகவே வந்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து டெய்லி என்னை பார்க்க வந்துடுவார் அவர். ம் நீங்கள் போனோன்னா என்னை கூட்டிட்டு போவார் அந்த ம். ஃபேன் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த படம் வந்து என்னை கொண்டு போய் சேர்த்துது எல்லா மக்கள் மத்தியிலும். ம் ஸோ இப்போ காந்தாரா சாப்டர் 1 அஃப்கோர்ஸ் அதை நான் தேடி அந்த டைரக்டர் வந்து எனக்கு நான் சொன்ன அந்த சைனட் கன்னட படத்தோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓ ரிசப்ஷன் ரிசப்ஷிட்டி சார். ஓகே ஓகே ஸோ அதுலேருந்தே நான் ஃபாலோப்பில் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபாலோப் இருந்ததுனால தான் வந்து இத்தனை வருஷமாக வந்து சர்வே பண்ணு சர்வை பண்ண முடிஞ்சது நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம் பண்ணல, ம் டைரக்டர் ஆகட்டும், உதவி இயக்குநர்களாகட்டும், இணை இயக்குநர்களாகட்டும், அவங்களோட நான் வந்து எல்லா லாங்குவேஜில் பண்ணும்போது அவங்களோட நான் எப்பவுமே தொடர்பில் டச்சில் இருக்கிறதுனால. ஸோ அப்படி தான் எனக்கு இந்த படத்தில் வந்து ரிசப்ஷிட்டி சார் இந்த காந்தாரா சாப்டர் 1 கொடுத்தாரு. ஓகே சலார் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஓகே ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி தான் நான் வந்து சலாரில் பண்ணேன். ஓகே மற்றபடி தெலுங்குல வந்து வாட்டர் வெறியா பண்ண சிரஞ்சீவி சார் படம், ம். அதெல்லாம் வந்து தானா விக்ரம் பார்த்துட்டு வந்த படம் தான். ஓகே ஓகே அதுக்கப்புறம் டாக்கு மகராஜ் சேம் டைரக்டர் ஓகே பாபி கொல்லி அப்படின்னு ம் வாட்டர் வெறியா பண்ண டைரக்டர் அடுத்து பண்ணாரு, அதுலேயும் கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி இப்போ வந்து நல்லால நான் பண்ணுற மேக்ஸிமம் படம் வந்து அதுவாக வர வாய்ப்புகள் தான். ஓகே சில படங்கள் வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் ம் யாராவது ஒரு பெரிய இயக்குனர் பண்ணாங்கன்னா நான் போய் பார்ப்பேன். அப்படி கிடைக்கிற வாய்ப்புகளும் உண்டு. ஓகே நான் இந்த டிஐசிஜி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ம் நான் நடிக்க வாய்ப்பு கேட்டு போயிருந்தா கூட பெரிய பெரிய டேரக்டர் போய் பார்க்கறது வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஓ பட் இந்த படத்தை இந்த ஒர்க்கு சம்மந்தமாக அந்த கார்டு எடுத்துகிட்டு போவேன். ம் சார் இந்த மாதிரி பிரிசமன் பிக்சர்ஸ் இருந்து வரேன், ஓகே டிஐசிஜி விஷயமா நான் டேரக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பாயின்மெண்ட் உடனே கிடைக்கும். ஓ ஏன்னா பிரிசமன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆமாம் நிறுவனம். ப்ரெசன்ட் பிக்சர்ஸ் பெரிய ஸோ இப்போ அந்த நிறுவனம் இல்லை. ம் பட் ஆனால் அப்போ நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணுற காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அது. ஓகே ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி இன் சென்னை. ஓகே ஸோ அப்போ அந்த கார்டு கொடுக்கும்போதே எனக்கு appointment உடனே கிடைக்கும். போய் பார்ப்போம், இந்த டிஎஸ்சிஜி பற்றிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கிளம்பும்போது சார் நானும் ஆர்டிஸ்ட் சார் ஏதாவது வாய்ப்பு விடுவேன் அப்படி கேட்டு வந்தது தான் எனக்கு வந்து கபாலி, ஓகே விக்ரம். ஓகே ஸோ விக்ரமுக்கு அப்புறம் அந்த வேலையை நான் விட்டுட்டேன். ஓகே அந்த கம்பெனி இப்போ அஃப்கோர்ஸ் இல்லை. இப்போ கரண்ட் இல்லை ஓகே அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அதுவாக வந்த வாய்ப்புகள். ஓகே சில இயக்குநர்கள் வந்து படம் பண்ணும்போது கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஸோ எல்லாமே எல்லாம் புகழும் இயக்குநர்களுக்கு. கண்டிப்பாக இத்தனை வருஷமாக இருக்கேன்னா சர்வே பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து முக்கியமாக இயக்குநர்கள். அதே சம்பத்து நம்மளும் ஃபேமஸ் ஆகிட்டோம்டா அப்படின்னு அது எந்த மொமெண்ட்ல எந்த படத்தை பார்த்து உங்களை ஞாபகம் வச்சிருக்காங்க? ஆக்சுவலாக முதல்ல என் முகம் வெளியே தெரிஞ்சு தீனாங்கிற திரைப்படம் மூலமாக தான். ஓகே அது முன்னாடி ஒரு 10-15 படம் அட்மாஸ்பியரில் அங்கங்கே நின்று இருப்பேன். ஓகே பட் தீனா படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி நான் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் என் புல்லட் தான் அஜித் சார் ஓட்டிருப்பேன். ம். அந்த புல்லட்டில் ஹெல்மெட் மாட்டிட்டு டீனரில் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன், ஓகே சினிமா கம்பெனிக்கு. ஒரு 4-5 பேர் பசங்க வந்து நிறுத்துங்க அப்படின்னு கை காட்டினாங்க. சார் ஹெல்மெட் கேட்டு சார், நானும் ஹெல்மெட் கேட்டேன். இதோட நம்ம தலைவோட நடிச்சவர் அப்படின்னு முதல்ல என்னை ரெக்கக்னைஸ் பண்ணது வந்து தீனா அந்த தீனா படத்தை பார்த்துட்டு அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த புல்லட்டை பார்த்துட்டே அதை வந்து நிப்பாட்டி ஹெல்மெட்டை கேட்டு சொல்லி பார்த்து அவங்கள என்னை வந்து பாராட்ட மறக்க முடியாது. ஓகே அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸ் மக்கள் வந்து என்னை பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணது. பட் அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியே சீரியலில் ஒன்று பண்ணியிருக்கேன், ம் அம்மா அப்படிங்கிற சீரியல். ஓகே அது இதெல்லாம் செமில்டேனியஸாக அந்த பீரியட்லேயே நடந்தது. ம் அம்மா அப்படிங்கிற சீரியலில் ஒரு 5 எபிசோடு வில்லனா பண்ணுறதுக்காக போலீஸ் கேரக்டரில் அனுப்பி வச்சாங்க. ம் சோயராஜா சார் இயக்குனர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரீச் ஆனதுனால சேனல் வந்து இல்லை அந்த கேரக்டர் வந்து அப்படியே கொண்டு வாங்க சொல்லி 5 எபிசோடு போனவன்
90 எபிசோடுக்கு நான் இந்த மாதிரி நான் பண்ணேன். ஓகே ஓகே. அந்த டைமில் வந்து அந்த சீரியல் பார்க்குற அந்த ஆடியன்ஸ் வந்து எங்கே போனால் நான் வந்து கரைச்சி கொட்டுவாங்க. ஓ, அந்த வில்லன் அவ்வளோ ஆமா. நெகட்டிவாக இருக்கும்னு. ஓகே. எப்படி இருந்ததுன்னா ஒரு டைமு பார்த்திபன் சாரும் ரகுமான் சாரும் ஒரு படத்தில் ஹீரோ நடிச்ச படத்தில் நான் ரகுமான் சாருக்கு அண்ணனா ஒரு கேரக்டர் பண்ணேன். ஒரு சின்ன கேரக்டர் தான். ஓகே. அந்த படத்தில் வந்து ஷூட்டிங் அப்போ ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ மேக்கப் போட்டுட்ருக்கேன். மேக்கப் போட்டுருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு கை ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியோட கை ஃபஸ்ட்டுன்னு முதுகில் பட்டது. யாரா தெரியும் பார்த்தா ஒரு அம்மா. ஏப்பா இந்த ஹீரோ போட்டு இப்படி கொடுமை பண்ணுறீங்களாப்பா, நல்லாவா இருக்குது இதெல்லாம், இந்த சீரியலை பார்க்கும்போது உனக்கு அப்படியே அடிச்சு கொல்லும் போது இருக்குப்பா அப்படின்னு எனக்கு திட்டாங்க. இல்லைம்மா டைரக்டர் சொல்கிறத நான் செய்கிறேம்மா, நமக்கு என்னமா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணீங்க தம்பி, சூப்பராக, அவ்வளோ கோவம் வருதுமா உங்க பார்த்தாவே அப்படின்னாங்க. அப்போ பார்த்தா எனக்கு பேரா பண்ணுறவங்களுடைய அம்மா அவங்க. ஸோ அவங்க தான் என்னை வந்து அந்த அளவுக்கு சாப விட்டு இப்போ அப்போ நான் சந்தோஷப்படேன். சரி ஓகே நமக்கும் நடிக்க முடியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ கிடைக்கிறது அப்படியே அட்மாஸ்பியரில் அப்படி நின்று போகிற கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சரி ஓகே நம்மளால நடிக்க முடியும் போல இருக்கு, நம்ம நடிப்போம் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் டைமாக படங்களே ட்ரை பண்ணுவேன் சொல்லி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே படங்களே ட்ரை பண்ணிட்டு. என்ன இருந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி சார் ஞாபகம் இருக்குங்களா, நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி என்னை திட்டுவீங்க, ஒரு கெட்ட வார்த்தை பேசுவீங்க அப்படின்னு. அப்போ அஜித் சார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தாரா? கண்டிப்பாக அது ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தை அது. அதுக்கப்புறம் இப்போலாம் சென்னை பாஷை அது. ஏன்னா சும்மா தமாஷா தான் பேசுவார், கண்டிப்பா சீரியஸாக பேசுவார், கோவம் வரும்போது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொல்லுவார். அது வந்து நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வந்து இந்த 11 படத்தில் தீனால ஒரு 30-32 நாள் பண்ணியிருப்பேன், சிட்டிசனில் ஒரு 40 நாள் பண்ணியிருப்பேன், ரெட்ல ஒரு 20 நாள் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஜனாங்கிற படத்துல ஒரு 15-20 நாள் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி ஏகப்பட்ட நாட்கள் வந்து அவரோட இருந்ததுனால நம்ம இருக்கும்போது க்ளோஸா நான் ஒன்றும் க்ளோஸா இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஆனால் பக்கத்தில் நிற்பேன். அப்போ நம்மளை வந்து ஒரு அன்பா பார்ப்பாரு. சரி வந்து சொல்லிட்டு அதை பேசுவார். ஒழிய நிறைய இருந்தாலும் பேசிப்பாங்களா எனக்கு தெரியும். சரி நம்ம கூட பழகின பசங்க இத்தனை படத்தில் நடிச்சிருக்காருல்ல, அதனால அந்த ஒரு இதில் பேசிக்கலாம். இல்லாட்டி அவர் பப்ளிக்காக இருந்தாலும் நான் பேசி எங்கேயும் பார்த்ததில்லை. பட் நம்ம அப்படி இருக்கும்போது அப்படியே பேசுவார். மற்றபடி மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா மாதிரி பேச மாட்டாரு. பட் அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தையும் கிடையாது. பட் ஸ்டில் காமனான ஒரு வார்த்தை தான். இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவங்க கூடயும் நடிச்சிருக்கீங்க, சிஎம் கூடயும் ஒரு 7 படம் நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நான் டைரக்டர் பிரியதர்ஷன் சாரோட படத்தில் தான் வந்து நிமிருங்கிற படத்தில் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் கூட ஒரே ஒரு சீனில் பண்ணேன். ஒரு ஆர்டிஸ்ட்டு கன்மேனோட வர்றதை நான் பார்த்தது. ஓகே. அப்கோர்ஸ் நான் மோகன் பாபு சாரை பார்த்துருக்கேன் தெலுங்குல, பட் தமிழில் நான் யாரையும் பார்த்தது இல்லை. 2 சஃபாரி போட்ட கன்மேன் வந்து கூடவே வந்தான். ஒரு பெரிய ஒரு ஜாம்பவனுடைய ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய பேரனும் போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இருக்கும்போது அப்போ தான் நான் வந்து உணர்ந்தேன். ஸோ நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு பயம். சரி நான் பொதுவாகவே எந்த ஹீரோ கூடயும் போய் தொந்தரவு பண்ணி பேசுறது அப்படிலாம் பழக்கல எனக்கு. அஜித் சார் கூட சரி அவராக ஏதாவது சொன்னார்னா கேட்டு பண்ணுவேன், நானாக போயிட்டு அது இதுன்னு நம்ம பண்ணுறதில்ல. பட் இவரோட இருக்கும்போது அது நானும் அதை உணர்ந்தேன். அதை சொன்னேன், அவரும் கூட தான் அப்படி சொல்லிட்டு சொன்னார். இப்படிதான் நமக்கு ஒரு பெரிய தலைவருடைய பேரனும் போது நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது கண்மன்லாம் கூட இருக்காங்க. அந்த ஒரு பயத்தோட அந்த ஒரு பக்குவத்தோட பேசிட்டு நடிச்சுட்டு அப்படியே விஜய் சாரோட வந்து 7 படம் பண்ணியிருந்தாலும் அவரோட எனக்கு நல்லா பேசி பழகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்து புலிங்கிற படத்துல தான் கிடைச்சது. ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானா போய் தொந்தரவு பண்றதில்ல. இந்த ஃபைட்ல வந்து அவரு கேரக்டரும் அப்படிதான், யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாரு. ஃபைட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணுறோமோ அதை பற்றின விஷயங்கள் ஏதோ ஒன்று வார்த்தை பேசுவார் வழிய, மற்றபடி எதுவும் அன்னெசரி எதுவும் பேச மாட்டேன், நானும் பேசலை. பட் இந்த புலி பண்ணும்போது அன்றைக்கி ஆர்டிஸ்ட்டு நான் ஒருத்தன் தான், அவருக்காக நான் இருக்கேன், அவ்வளோதான். மற்றவங்க எல்லாமே ஃபைட்டர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ 2 days இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தாங்க ஆந்திராவில் கோனே ஃபால்ஸ் கிட்ட, திருப்பி கிட்ட. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஷாட் எடுத்தாங்க. அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஷாட் எடுத்துட்டு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே ஒரு 20 பேர் வந்து கேமரா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு, அது எப்படி வந்துருக்கு ஷாட்டுன்னு. ஹீரோவும் பார்த்துருந்தேன், நானும் அப்படியே பார்த்துருந்தேன்.
அவன் முடிஞ்ச உடனே எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டான். ஹீரோ வந்து அப்படி திரும்பினாரு. நான் அதை இருந்தேன். நானும் திரும்ப பார்த்தேன். நான் உட்காரேன். இல்லை பரவாயில்ல சார். டேய் அஸ்டண்ட்டை கூப்பிட்டு சேரை போடுறாங்க. சேரை போடுங்க நேரம் வந்து போட்டாங்க. உட்காந்து சரி ஒரு ஹீரோ சொல்லும்போது உட்காந்து இருக்க முடியுமா? நான் உட்காந்தேன். உட்காந்துட்டு எப்படி இருக்கீங்க? அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கு முன்னாடி சில படங்கள் நடிச்சிருந்து நீங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் நல்லா பேசி நல்லா பேசக்கூடிய ஏன்னா நான் பொதுவாக நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணேன். ஓகே. அவராக கேட்டார், என்ன பண்ணுறீங்க, எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, இத்தனை பசங்க நான் கேட்டேன். ஆனால் எல்லாத்தையும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. அங்கே உட்காரத்துக்கும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. சார் உங்களோட நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு வாட்டி ஸ்டில் தெரியல சார். ஓகேண்ணா, நம்ம ஈவினிங் போகும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ கேட்டப்பில் இருப்பேன். அதனால் ஈவினிங் போகும்போது எடுத்துக்கலாம். சரி சார் இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானாக கிளம்பி அப்புறம் அந்த ஃபோன் போயிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து 5 மணிக்கு அவருக்கு முடிஞ்சிச்சு. அவர் போயிட்டார். சரி நீங்கள் எடுக்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானே மனசுக்குள்ள இது பண்ணிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் முடிச்சு தான் என்ன அனுப்பிச்சாங்க. ஒரு 6 மணிக்கு தான் என்ன அனுப்பிச்சாங்க. அப்புறம் மறுநாள் வந்தார். வந்து ஷூட் போயிட்டு இருந்தது. இன்றைக்காவது எடுப்போம் பார்த்தா இன்றைக்கும் ஒரு 5 மணிக்கெலாம் முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கும் முடியாது, இனி அடுத்த படம் தான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் அவருடைய அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து காஸ்டியூமர், அவர் வந்தார். வந்துட்டு அண்ணே சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ டைரக்டரும் கூட இருந்தார், சிம்பு சார். அவர் இருந்துட்டு இதை முடிச்சு அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேலே இருக்கும் நினைக்கிறேன். அவர் போன பிறகு நான் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் போகிறேன். அப்படி 30 மினிட்ஸ் இருக்கும். போனால் அப்போ தான் வெளியே வராரு. வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறார். ஓகே. அதான் நினைக்கிறது எனக்காக அவர் வெயிட் பண்ணாருன்னு தெரியாது. பட் ஸ்டில் வேறு எந்த வேலையும் இருந்திருக்க மாதிரி தெரியல எனக்கு. இருந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து தான் போனார். நான் அப்போ தான் நினைக்கிறது உண்டு, சரி ஸ்டார்ஸ் வந்து நடிப்புனால மட்டுமே ஸ்டார்ஸ் ஆகுதில்லை, அவங்களோட பர்சனல் கேரக்டராலையும் தான் அவங்க வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆகிறாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அஜித்தோட எந்த படங்களையாவது பார்த்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு சம்பத் அதில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னது உண்டா? அதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து நீங்கள் விஜய் சாரோட படங்கள் நடிச்சதை பார்த்துட்டு சம்பத் நான் பார்த்தேன் அந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்.